இதுதான் உண்மையான ரகசியம். ரகசியத்தை சொல்லிட்டா யாருக்கு கோபம் வரும்? சத்துருக்கு கோபம் வரும். இவன் என்ன இப்படி பேசுறான், ஏப்பா அப்படிமா. ஏன்? நம்ம ரகசியத்தை என்ன செஞ்சுட்டோம்? சொல்லி கொடுத்துரும். உங்க பலவீனத்துல இருந்து நீங்க ரகசியம் அவ்வளவுதான். ஆமென். ஏசப்பா நான் என்ன பண்றேன், அந்த நிலத்துக்கு நான் கொஞ்சம் விதைக்கிறேன். ஏசப்பா எனக்கு பலவீனத்தை எடுத்து போடுங்க. ஆமென். நான் இன்னைக்கு போய் ஒரு 1000 ரூபாய்க்கு மருந்து வாங்கணும்னா எங்களேன் மூக்கால அழுவேன். பாத்திருக்கீங்களா? யாராவது அழுது பாத்திருக்கீங்களா? மூக்கால அழுகிறது பாத்திருக்கீங்களா? கண்ணீர் வராது, சீது போட்டுட்டே இருப்பான். அதான் பேரு. அவன் பேர் என்ன? மூக்கால அழுவுறது. கண்ணீர் வராதுங்க. எப்படி வரும்? ஆமா, நானும் அப்படியே அழுவேன். ஏசப்பா இப்படி போய் 1000 ரூபாய் நான் என்ன செய்யறேன், மருந்துக்கு கொடுக்குறேனே. அதான் பார்த்தாரு கடை. ஏசப்பா பார்த்தாரு, இப்ப பெரிய கஞ்ச பயலா இருக்கான், மூக்கால அழுகிறான்னு சொல்லிட்டு எனக்கு எந்த பலவீனத்தையும் கர்த்தர் என்ன செய்யல, அனுமதிக்கல. ஆமென். அல்லேலூயா. எந்த கடன் காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்யல, அனுமதிக்கல. ஏசப்பா நல்லவரா இல்லையா? நீ முந்தின அதான் கர்த்தர் சொல்ற, நீ திடன்கொள், உன் கைய பலப்படுத்து. ஆமென். அல்லேலூயா. நீ திடன் கொண்டா போதும், நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். நீ வேலையை நடத்து. அதான் கர்த்தர் அந்த ஆகாய் 2வது அதிகாரம் வாசிங்க, 19 வாசிங்க. 19. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டா? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. என்ன கொடுக்கலங்க? கனி கொடுக்கவில்லையே. என்னென்ன கொடுக்கல வாசிங்க திரும்ப. அத்திமரம், திராட்சை செடி. ஆமே, திராட்சை செடி, அத்திமரம், மாதுளம் செடி, ஒலிவ மரம் கனி கொடுக்க. என்னென்ன குடிக்கல? மனைவி வீட்டாரும் கனியும் திராட்சை செடியை போல, திராட்சை கொடியை போல இருக்கா, கனி கொடுக்கல. திராட்சை செடி என்ன செய்யல, கனி கொடுக்கல. உன் பிள்ளைகள் ஒலிவ மரம் சுத்திலும், பந்திய சுத்திலும் ஒலிவ மரம் கண்ணுகளை போல ஒலிவ மரம் பிள்ளைகள் என்ன செய்யல, கனி கொடுக்கல. மாதுளம் செடி கனி கொடுக்கல. அத்தி மரம் என்ன செய்யல, கனி கொடுக்கல. இன்னும் விதை தானியத்துல, களஞ்சியத்துல விதை தானியம் கொஞ்சம் இருக்கா? கொஞ்சம் என்ன சொல்லுது அங்க வாசி. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? கொஞ்சம் இருக்காப்பா உங்ககிட்ட கொஞ்சம் தான் இருக்கா தானியம்? உன் செடி கனி கொடுக்கலையா? உன் மாதுளம் செடி, உன் திராட்சை கொடி, உன் ஒலிவ மரம் ஆமே கனி கொடுக்கலையா? செடியும் கனி கொடுக்கல, கொடியும் கனி கொடுக்கல, மரமும் கனி கொடுக்கல. தானியம் விதையத்துல, களஞ்சியத்துல தானியமும் இல்ல. என்ன இல்ல? விதையும் இல்லங்க. என்ன இல்ல? விதையும் இல்ல. செடியும் கனி கொடுக்கல, கொடியும் கனி கொடுக்கல, மரமும் கனி கொடுக்கல, விதையும் இல்ல. எத்தனை விதமான எம்டினஸ், எத்தனை விதமான வெறுமை? 4 விதமான வெறுமை. எத்தனை விதமான வெறுமை? 4 விதமான வெறுமை உன் வாழ்க்கையில இருக்கா? கர்த்தர் சொல்றாரு, நீ வேலையை மட்டும் செய்யு. நான் என்ன சொல்றேன், இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. எல்லாம் வெறுமையா இருக்கும்போதுதான் ஒரு மனுஷனை நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். இந்த வேலை செய்யுங்கன்னு யாருக்கிட்ட திரும்ப வந்து ஏசப்பா சொன்னாங்க? விதை இல்லாதவன், கனி இல்லாதவன். ஆமே, ஒண்ணுமே இல்லாதவங்கிட்ட வந்து என்ன சொன்னாரு? எப்பா அவன் கூட வரலாம் கேட்கல. ஒண்ணுமே இல்லாதவங்கிட்ட தான் வந்து ஆலயத்தை கட்டுன்னு சொன்னாரு. ஒண்ணுமே இல்லாதவங்கிட்ட தான் வந்து என்ன செஞ்சாரு? ஐயா அப்பா, ஒண்ணுமே இல்லாதவன்ட்டு தான் வந்து நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு. ஒண்ணுமே இல்லாதவன்ட்டு தான் வந்து கர்த்தர் என்ன சொன்னாரு? ஆலயத்தை வேலையை என்ன செய்யும்? திடன்கொள், நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆகாய் 2வது அதிகாரம் தொடர்ந்து வாசிங்க. 9வது வசனத்துல, முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிறோம், முந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர். இவ்விடத்துல சமாதானத்தை கட்டளையிடுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தர் என்ன கட்டளையிடுவாரு? சமாதானத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆமென், மகிமையை கட்டளையிடுவார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாதவனை பார்த்தா சொன்னாரு ஆலயத்தை கட்டு. ஆமே, ஒண்ணுமே இல்லாதவனை பார்த்து தான் சொன்னாரு வேலையை செய். ஆமே, உங்ககிட்ட விதை இல்லைன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். உங்க செடியில கனி இல்லைன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். உன் கொடியில கனி இல்லைன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். உன் மரத்துல கனி இல்லைன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். உன் வீட்டுல பிரச்சனைகள் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? குடிவெறி ஆவிகள் இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும்.
போராட்டங்கள் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? சரீரத்துல பலவீனம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அந்த கர்த்தர் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வேலையை நடத்துப்பா, நீ நான் உன்னை இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. நீ வேலையை மட்டும் செய். ஆமென். நீ வேலையை மட்டும் என்ன செய். இந்த காரியத்துல மட்டும் நீ வந்து என்ன செய்ய, ஆசீர்வாதமா நீ வந்து நில்லு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தர் பூத்து காய்த்து கனி கொடுக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கணும். ஆமே. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தாதான் ஆமே அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும், தக்க வச்சுக்கிட முடியும். ஒண்ணுமே இல்லாத நிலைமையில என் வாழ்க்கையில முதல் செருப்பு எப்ப தெரியுமா வாங்கினேன்? 6ஆம் வகுப்பு படிக்கும் போது தான் முதல் செருப்பு வாங்கினேங்க. ஆமேன். சோறுக்கு என்னைக்காவது ஒரு நாள்ல குழம்பு ஊத்தி சாப்பிடுவோம். ஆமேன். அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தோம். ஆனா என்னைக்கு இந்த வேதத்தை தூக்கணுமோ அன்னில இருந்து ஏசப்பா ஆசீர்வதிக்க தொடங்கி. கர்த்தர் சொல்றாரு, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆனா நீ என்ன செய்யணும்? வேலையை செய்யணும். இடன் கொண்டு நீ என்ன செய்யணும்? கவனமா நீ ஜெபிக்கணும், விதைக்கணும். விதைக்கும் போது மழையை தாங்கப்பான்னு சொல்லணும். ஆமா, நீங்க ஒரு 500 ரூபாய் இந்த சபைக்கு இந்த நிலத்துக்கு நீங்க காணிக்க கொடுக்குறீங்கன்னா அப்படி கொடுத்துட்டு அப்படின்ட்டு போக கூடாது. நீங்க என்ன செய்யணும்? வீட்டுல போய் ஏசப்பா, நான் இந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்? விதைத்திருக்கிறேன், என்னை நீங்க என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. நாங்க கொஞ்சம் இந்த நிலம் வாங்குறதுக்கு காணிக்க கொடுத்தோம். ஏசப்பா, நீங்க தான் எங்களை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு. எவ்வளவு தேவைகள் இருக்கு? எனக்கு 30 லட்சம் ரூபாய் எனக்கு தேவைகள் இருக்கு. ஏசப்பா, நீங்க என்ன செய்யுங்க? இல்லாத நேரத்துல கொடுக்கணுங்க. அப்பதான் ஏசப்பா ஆசீர்வதிப்பார். ஒண்ணுமே இல்லாத நேரத்துல என்ன செய்யணும்? தூக்கி கொடுக்கணும். அப்பதான் ஏசப்பா நம்மள என்ன செய்வார்? பாரு, என் பிள்ளை எப்படி விசுவாசமா எடுத்து கொடுக்குறான், ஆசீர்வதிச்சுவார். ஆமென். அந்த விதவையினுடைய காணிக்கையை தான் கர்த்தர் என்ன செய்தார்? அங்கீகரித்தார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க கனி கொடுக்கணும். யார் இந்த இடத்துல வர்ற யாருமே நீங்க என்ன செய்யக்கூடாது? கனி இல்லாத நிலைமையில இருக்கக்கூடாது. சர்ப்பங்களை கொல்லணும். ஆமென். வலு சர்ப்பங்களை என்ன செய்யணும்? நிர்மூலமா. பாம்புகளை என்ன செய்யணும்? சுட்டரித்து சாம்பலாக்கும். எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமாயிட்டீங்க? ஜெபிக்கலாமா? எத்தனை பேருக்கு கிளியர் ஆயிட்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சிருவீங்களா? அடுத்த முறை வரும்போது எல்லாம் காரா நிக்கணும். அல்லேலூயா. அடுத்த முறை என்ன செய்யணும்? காரா நிக்கணும், பைக்கா நிக்கணும். ஆமா, சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாருங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்துல நம்ம நிக்கிறோம். கர்த்தருடைய காரியத்துல ஒரு ஆத்மாவை கர்த்தர் சுகப்படுத்தினா பெரிய விடுதலை. ஒரு கேன்சர் சகோதரி கர்த்தர் சுகப்படுத்தினார். ஆமென். நேத்துக்கு கூட ஒரு சகோதரிக்கு போன் கேன்சர். ஒண்ணு தண்ணியை ஏசுன்றதான் குடிமா, உனக்கு ஏசப்பா சுகம் தருவார். ஆமென். எத்தனையோ லட்சத்தை கொண்டு போகணும், 1 லட்சமும் கொண்டு போக வேண்டாம். அந்த தண்ணி ஏசப்பா ரத்தம் சொல்லி குடி, இயேசுவின் நாமத்துல உனக்கு சுகம். அத கூட ஒருத்த வந்து தண்ணி எடுத்துமா கொடுக்குறீங்க, ஏன் உனக்கு என்னப்பா? அவனுக்கு தேவை, அவனுக்கு சுகம் தேவை. நீங்க எங்க வேதத்துல இருக்கு? ஏன் இருந்தா தான் குடிப்பீங்களா? ஏன் அவங்க குடிச்சு சுகமானா உங்களுக்கு என்ன? உனக்கு கேன்சர் வந்தா தெரியும் வலி வேதனை, அவங்களுக்கு வந்தா தெரியும். அவன் கண்ணீரோடு கஷ்டத்தோடு வேதனையோடு வலியோடு ஏன் என்ன உயிருக்கு போராடிட்டு கிடக்கான். அவன் சரி இது இயேசுவின் ரத்தம் குடிச்சானா சுகமாவேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? நம்புறான், விசுவாசிக்கிறான். ஏசப்பா அவனை சுகமாக்குறார். காஞ்சிபுரத்துல 2 வாரத்துக்கு முன்னாடி போயிருக்கும் போது, போன 2 மாசத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரம் போயிருக்கும் போது 2 வீடுகளுக்கு ஜெபிக்க கூட்டு போயிருந்தாங்க. 2 வீட்டுலயும் போகும்போது அந்த வீட்டுல குழந்தை பாக்கியம் இல்ல. அந்த வீட்டுல குழந்தை பாக்கியம் இல்ல. ஒண்ணுமே செஞ்சுட்டு வரல. தண்ணி எடுத்து இயேசுவின் ரத்தம் சொல்லி நீங்க என்ன செய்யுங்க? குடிங்க. அது 2 சகோதரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். உங்க வீட்டுல இருக்கிற தண்ணி எடுத்து நீங்க என்ன செய்யுங்க? எடுத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தமா மாறட்டும்னு சொல்லி ஜெபிச்சு நீங்க வீட்டெல்லாம் என்ன செய்யுங்க? தெளித்து விடுங்க. என் மனைவி ஒவ்வொரு நாள் நைட்டு என்ன செய்வாங்க? வீட்டை சுத்தி என்ன செய்வாங்க? வீட்டுக்கு வெளியில போய் தெளிப்பாங்க. ஒரு நாள் தெளிக்காம வந்து பார்த்தா ஒரு சத்துரு வந்து பெரிய யானை மாதிரி நின்றுட்டு இருந்தான். அன்னைக்கு என்ன செய்யல? தண்ணியை இயேசுவின் ரத்தம் சொல்லி தெளிக்காதுன்னா. ஆமா. அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? வீட்டை சுத்தி தண்ணியை என்ன செய்யணும்? தெளிக்கணும். இந்த இடத்த சுத்தி நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இந்த இடத்த சுத்தி என்ன செய்யணும்? சுத்தி நடந்து ஜெபித்து நீங்க என்ன செய்யணும்? இயேசுவின் ரத்தத்தை இந்த ஏரியால தெளிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வாட்டர்கன்ல என்ன செய்யலாம்? நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஒரு வாட்டர்கன்ல ஊசியை வச்சு என்ன செய்யுங்க? ஆமா, நல்லா குத்திட்டு என்ன செய்யுங்க? அந்த தண்ணி என்ன செய்யும்? சொட்டு சொட்டா விழும். நீங்க அந்த ஏரியால அப்படி நடந்து போனீங்கன்னா அவ்வளவு ஏரியாவும் கர்த்தர் உங்களுக்கு தந்துருவார். அவ்வளவு ஆத்மாக்களையும் கர்த்தர் உங்களுக்கு தந்துருவார். ஆமென். ரொம்ப இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனா நம்ம இதை ஜெபத்தோடு செய்யணும். அல்லேலூயா. நம்ம ஜெபத்தோடு செஞ்சோன்னா கர்த்தர் அநேகரை விடுவிப்பார். நாமளும் கனி கொடுப்போம். நம்ம மூலமா மத்தவங்க என்ன செய்வாங்க? கனி கொடுப்பாங்க. எத்தனை பேர் ஜெபிக்க போறோம்? ஜெபிக்கலாமா? சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம்ப்பா, சோத்திரம். எல்லாம் ஜெபிங்க. சின்ன வாங்க, முன்னாடி வாங்க.
ஜெபம் பண்ணுவோம். வாங்க வாங்க எல்லாம் வாங்க. ஆமீன். எல்லாம் கொஞ்சம் அப்படி முன்னாடி வாங்க. கொஞ்சம் தம்பிலாம் முன்னாடி வா தம்பி. சோத்திரம். ஜெபம் பண்ணும். ராகாபானா ராகாதானா கனி கொடுக்கணும். ஆமேன். இந்த இடத்துல என்ன செய்யணும்? கனி உண்டாகும். எத்தனை பேரு ஆமேன்? இந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறோம். ரேகாபாலா ஷகாபாரா ராகாதானா ராகாதானா ரிகதானா ரகதானா ரிகதானா ரகதானா இயேசுவின் நாமத்தினால் இந்த இடம் கனி உண்டாகட்டும். மீமா ரகதானா 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 இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். ஆண்டவரே கனிகள் உண்டாகட்டும். இந்த பிரதர் வாங்க, பிரதர் வாங்க, பிரதர் பாஸ்டர் ரைட் வினமான கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆசீர்வாதத்தை கர்த்தரே ரகதானா 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 எல்லா ஜெபிங்க இயேசுப்பா. நன்மையான காரியங்களை கர்த்தரே, நன்மையான காரியங்களை ஆண்டவரே, நன்மையான காரியங்களை செய்யுங்க, நன்மையான காரியங்களை செய்யுங்க. நன்மைகள் நன்மைகள் உண்டாகட்டும். ஓ ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி. அப்பா நன்றி 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 அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி அப்பா. ஒவ்வொரு சபையில கனி கொடுக்கணும். ஒவ்வொருவரும் கனி கொடுக்கணும். ஒவ்வொருவரும் கனி கொடுக்கணும். ஆமென் ஆமென் ஆமென். ஒரு பாட்டு பாடுங்க பாஸ்டர். நீமா மா ராகாதானா ராகாதானா ஓ ராகாதானா ஒரு பாட்டு பாடும்போது ஆமென். நாம இப்ப ஜெபிக்க போறோம். அல்லாஹ் ஷகதானா அந்தனா ஆமென். சரியா நெருங்காது சாதா ஆமென். நெருங்காது சாத்தா பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எல்லாம் சொல்லி ஜெபிங்க. இவங்க கனி கொடுக்கணும்னு சொல்லி அப்பாவே பற்றி எழுமன கர்த்தாவே அன்பு சொல்லுங்க கர்த்தாவே சொல்லுங்கடா. ஓ விலக்கி ஷபரபல ஓ விலக்கி எரியுங்களா இருங்களா ஓ ஷபரபல கதன ரிகதன நிமலபர் ரிகலது ஷபரபல கதன கதன ஷபரபல பரகுந்தன ரிமல ருதனி ஷான லப லுகா ஷபரபல ஷபரபல கதன விட்டு உதிர்ந்து விழுகுது. நீங்க அந்த பலவீனத்தை ஒட்டணும் தானா இயேசுவின் நாமத்தில் அன்பு சகோதரர்களே கொந்தளிப்புகளை அமர்த்துங்க, அலைகளை அடக்குங்க. ஒன்னையே வெள்ளையான படகு நீங்களால் நிரம்புகிறத எண்ணப்படாது. மலைகள் கல்பனாவளிங்க ஆசீர்வதிங்க. அன்பு சகோதரி கர்த்தர் ஆமே நாம காண்பிக்கிறோம். சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க. வெற்றி கிளிகளை முன்னும் வாக்குமே ஓ கனிகளை கெடுக்க வந்த ஓ தோட்டத்தை கெடுக்க வந்த வெற்றி கிளிகள் கர்த்தர் தாழ்த்துகிறார். ஒரு இடத்துல ஆமே அடிக்கப்பட்டு குவியலா ஆசீர்வதிக்கிறோம்.
அன்பு சகோதரி உடைய கணக்குல ஒப்பு கொடுக்கிறோம். அன்பு சகோதரி இனி நான் கனி கொடுப்பேன், இனி நான் அநேகருக்கு கனி கொடுப்பேன். அன்பு சகோதரி அறிக்கை பண்ணுங்க. அன்பு சகோதரி உங்களை நிந்திக்கிற தூசிக்கிற அனுபவம், அநேகரால நிந்திக்கப்பட்ட தூசிக்கப்பட்ட அனுபவம். அன்பு சகோதரி கர்த்தர் சொல்லுகிறார், ஓமை நீ மாடா, உன்னை நிந்தித்தவங்க மத்தியில உன் தலையை நான் உயர்த்துவேன். உன்னை யாரெல்லாம் நிந்தித்தாங்களோ அவங்க மத்தியில உன் தலையை நான் உயர்த்துவேன். அன்பு சகோதரி இயேசுவின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அன்பு சகோதரி சொல்லுங்க, நான் கனி கொடுப்பேன், நான் விதைக்கப்பட்டிருக்கிறேன், நான் பூத்து காய்ப்பேன், நான் கனி கொடுப்பேன், நான் கனி கொடுப்பேன். அறிக்கை பண்ணுங்க. அன்பு சகோதரி கர்த்தர் காண்பிக்கிறார். அன்பு சகோதரி கர்த்தர் காண்பிக்கிறார். உன்னை ஒரு சிறப்பு போக விடாதபடி உன்னை பிடித்து வைத்திருக்கிற அநேக கயிறுகள், அந்த கயிறுகள் அறுக்கப்படுகிறது, அந்த கயிறுகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுகிறது. இனி அந்த கயிறின் அனுபவம் உனக்கு இல்ல. அன்பு சகோதரி கர்த்தர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தின் கட்டுகளை அறுக்கிற, உன் கணவனுடைய கைகளை கரையில்ல அந்த கயிறுகளை அறுக்கிற அவன் மாசிக்கா வாடா தீனா மாடா தானா எல்லாம் ஜெபிங்க. கடலை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் சகோதரிக்கு இன்னைக்கு விடுதலை. அன்பு மகளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் ஜெபிங்க இயேசுவின் நாமத்தினால. இந்த மகள் கனி கொடுக்கணும், இந்த மகள் கனி கொடுக்கணும். என்ன சொல்லுங்க, அன்பு மகளே கர்த்தருக்கு கனி கொடுப்பா, கர்த்தருக்கு கனி கொடுப்பா. அன்பு மகளே ஓ மாசிக்கா ராகனா, ஒரு நல்ல உணவு சமைக்கும் போது உப்பு அதிகமா போட்டுட்டா அந்த உணவு வீணாயிடும். அதே போல சிந்தனையில அதிகமான தேவையற்ற காரியங்களை கொண்டு வந்து சத்துருவம் எதிர்காலத்தை வீணடிக்கணும்னு போராடுகிறான். நீ ஜெபி இயேசு இயேசு என்று சொல்லு. சிந்தனைக்குள்ள தேவையற்ற காரியங்களை கொண்டு வருகிற சத்துருக்களை கர்த்தர் இப்பொழுது இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சுட்டரித்து சாம்பலாக்கி போடுகிறார். அன்பு சகோதரன் உங்களுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் ஜெபிக்கிற சகோதரன் கனி கொடுக்கணும். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிக்கும் வேலை மட்டும் செய்யும். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரனே, ஒரு சக்கரை அந்த கரும்பு காட்டுக்குள்ள ஒரு யானை வந்து புகுந்தா எப்படி நன்மைகள் பிரித்து போகும், அதே போல வாழ்க்கையில் நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள். ஆனா சத்துரு வந்து எல்லாத்தையும் கெடுத்து போட்டுட்டான். கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது நான் உன்னை மீண்டும் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ மீண்டும் கீழே வேறுபட்டுவாய், நீ மீண்டும் கனி கொடுப்பாய் மகனே. நாமே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மீண்டும் உன்னை ஆசீர்வதிக்குவாய், தலையை உயர்த்துவேன். அந்த யானையின் கிரியைகள் உனக்கு திரும்ப வராது. சகோதரன் ஆசீர்வதிக்கிறோம். அன்பு சகோதரன் நம்முடைய கருத்துல ஓப்பன். அன்பு சகோதரனே, அல்மா சேகா பாதினோ ரகதனா ஓ ரிபலதனா ஓ ரிகதனா ஹந்தனா, சின்ன தீ அது பெரிய காட்டு தீயா மாறும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய தீ காட்டை அழிப்பதற்காக இல்ல, உன்னுடைய தீ எழுப்புதலுக்காக பயன்படுத்தணும். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய நெருப்பு எழுப்புதலுக்காக மட்டும் நீ ஜெபி. அதிகமான நேரத்தை நீ ஜெபத்துல செலவிடணும். முழங்கால மணிக்கணக்கில் நீ அமர்ந்திருக்கணும். கர்த்தர் சொல்லுகிறார், எழுப்புதலுக்காக ஜெபிக்க ஜெப பாரத்துல உனக்கு ஊற்றுகிற. நீ தேவையற்ற காரியங்களை அதிகமான மனிதர்களோடு நீ பேசாத. கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஜெபத்துல முழங்கால நிக்கணும். ஆமென். மணிக்கணக்கில் நீ ஜெபிக்கணும். ஆமென். உனக்கு ஜெப வாஞ்சி. ஆமென். அந்த ஆவியை ஊற்றுங்கப்பா. அன்பு சகோதரன், நீங்க ஆசீர்வதிக்கிற சகோதரன் கனி கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தினால் இந்த சகோதரன் கனி கொடுக்கணும். எல்லா சர்ப்பங்களை, எல்லா பாம்புகளை, எல்லா வலு சர்ப்பங்களை இயேசுவின் நாமத்தில அன்பு சகோதரனை கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை காப்பாற்றி அடிக்கடி உனக்கு கண்ணீர் பாய்ச்சி உன்னை சேதப்படுத்தாதபடி உன்னை இரவும் பகலும் காத்துக் கொள்வார். சகோதரனே, அன்பு சகோதரனே, ஒரு வலையில மீன் பிடிக்கிற ஒரு மனிதன், ஆனா ஒரு பெரிய மீன் வந்து இந்த வலையோடு சேர்த்து எல்லா மீன்களையும் கடிச்சு இழுத்துட்டு ரொம்ப பிரயாசப்படுற. ஆனா பிரயாசத்துக்கு நீ பலனை பார்க்கல. வீட்டுல கடனுக்கு தான் நீ சம்பாதிக்கிறது கேட்டுக்கிற. ஆனா கர்த்தர் சொல்லுகிறான், இனி உன் பிரயாசம் வீணாகாது. இனி உன் பிரயாசம் வீணாகாது. அந்த கிரிகளை குறைச்சுக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பொல்லாத ஆவிகளை கட்டுகள் உன் குடும்பத்துல, கடனின் ஆவிகள் உன் குடும்பத்துல. ஆமே கையின் பிரயாசங்கள் எல்லாம் வீணாகுது. இனி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ இயேசு என்று நம்பு. இயேசு அதிகமாய் கூப்பிடு. இயேசு என்று கூப்பிட்டு மகனே. அன்பு சகோதரன், நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. அன்பு தம்பி, உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கணும். தம்பி பேர் என்னமா? பரத்ராஜி. தம்பி பரத் படிக்கிறேன், 12th படிக்கிற தம்பிக்காக எல்லாம் கரங்களை நீட்டி அந்த தம்பியை ஆசீர்வதிக்கும். நல்ல ஞானத்தை கொண்டு அன்பு தம்பி பரத்ராஜ். ஆமீன். அன்பு தம்பி கர்த்தர் ஆமீன் காண்பிக்கிறார். ஆமீன். ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த கடிகாரத்துல அந்த முள்ளப்பா இருக்கிறேன்,
அந்த முள் அப்படி சுத்தி சுத்தி வர்ற நேரத்துல ஒரு பெல்லு சத்தம் உண்டாகும். நான் உன்னை உன் வாழ்க்கையில நீ நாம உனக்கான ஒரு நேரம் வரும், உன்னை நான் உயர்த்துகிற ஒரு நேரம் வரும். நீ உன் குடும்பத்துல கடினமான சூழ்நிலைகள் தான் தம்பி, ஆனா இயேசுவை நீ விட்டுறாத. உன்னை கர்த்தர் உயர்த்துகிற அந்த நேரத்துக்கு நீ சாதி. நீ உலகத்தின் காரியத்துல போயிடாத தம்பி, கர்த்தர் சொல்லுகிறான். அவன் உன்னை இயேசுவை உயர்த்துகிற, இயேசு உன்னை உயர்த்த போகிறார். அந்த இயேசுவை நீ பிடிச்சுக்கோ. அந்த இயேசுவின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நம்ம பேர் என்னமா? பங்கரம்மா. இயேசுவின் கரத்துல எல்லாம் ஜெபிங்க, கரங்களை நீட்டி இயேசுவின் கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தாயார் பங்காரம்மா, நீமா காஜா நாகா காஜானா, ஓ நீகலாதனா எல்லாம் ஜெபிங்க, இயேசுன்னு சொல்லுங்க. ஆமே நாம எல்லாம் சொல்லுங்க. நீ கூத்து காய்த்து நீ கை கொடுப்போம். ஆமே நாம சில தேவையற்ற வார்த்தைகள், தேவையற்ற வார்த்தைகளை பேசுகிற ஜனங்கள், நிந்திக்கிற ஜனங்கள், தூசிக்கிற ஜனங்கள், ஓ நீமானா ஹன்சுனா ஷாகதாலா வர்ஷகதுனா ஓ ரிகதனா மகன்சுனா ஷாகதாலா வர்ஷகதுனா ரகதனா ஷாகதாலா. ஆமென். இயேசுவின் நாமத்தினால் அன்பு சகோதரி, அன்பு சகோதரி, அன்பு சகோதரி, ஒரு வீட்டுல அந்த சாவி தொலைஞ்ச அந்த கதவு பூட்டியே இருக்கும். அதே போல உன்னுடைய நன்மைகள் எல்லாம் பூட்டியே வச்சிருக்கப்பட்டது. ஆனா கர்த்தர் சொல்கிறார், அதை நான் திறப்பேன். உனக்கு திறந்த வாசல்கள் உண்டாகும். பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்படுகிறத பார்க்கிறேன். ஆமென். அநேக கதவுகள் பூட்டப்பட்டு கிடக்குது, அநேக கதவுகள் பூட்டப்பட்டு கிடக்குது. அன்பு சகோதரி, இயேசுன்னு கூப்பிடுங்க. அந்த கதவை இயேசு திறக்கிறார். அநேக நாட்களால் பூட்டப்பட்ட கிடந்த கடன்கள் இயேசுவின் நாமத்துல திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்துல திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்துல திறக்கப்படுவதாக. ஆமென். அன்பு சகோதரி, உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அன்பு சகோதரி, கண்ணீரோடு கண்ணீரோடு என் கணவர் மாற்றம் உண்டாகும், என் வீட்டுல ஒரு மாற்றம் உண்டாகும், தொழில் காரியங்கள்ல ஒரு மாற்றம் உண்டாகணும். ஆமென். எடுக்கிற எந்த காரியத்திலயுமே ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. சகோதரி, கர்த்தர் காண்பிக்கிறார். ஆல்மா சோகா ஷாகதாலா வர்ஷகதாலா ஓரிகபதனா ரகதனா. ஆமென். கோனமனா ஹந்தனா. ஒரு கொடியில அநேக துணிகள் போட்டாங்க. ஆமென். ஆனா அந்த கொடி கம்பி அறுந்ததுன்னா துணிகள் கீழே விழும். அதே போல நிறைய நன்மைகளை நீங்க நினைச்சீங்க, ஆனா எல்லாம் கீழே விழுந்து கிடக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது இயேசுன்னு நீ கூப்பிடு. உன்னை நான் மீண்டும் நான் உயர்த்துவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ மீண்டும் கனி கொடுப்பாய். ஆல்மா சாகதீனா மகந்தனா. உன் கணவனை குறித்து நீ வேதனைப்படுகிற, இந்த காரியம் இப்படி இருக்குதேன்னு யோசிக்கிற. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரு பெரிய குழி மனுஷனால கூடவே முடியல, ஆனா ஒரு தேசிக்கு ஒரு நிமிஷத்துல எல்லாம் முடி போட்டுச்சு. பார்க்கிறேன் உன் குடும்பத்துல காணப்படுகிற பெரிய பெரிய குழிகள் கர்த்தர் மூடுவார். சிஸ்டர், நீங்க கவலைப்படாதீங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. ஆமென். 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 இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். சகோதரி, இந்த சபைக்கு கனி கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். நல்ல ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஷாகதாலா வர்ஷகதாலா. ஆமென். ஸ்தோத்திரம். அன்பு தம்பி, நீங்க ஆசீர்வதிங்க. ஆமென். மேல ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும். ஸ்தோத்திரம். கப்பல்ல நங்கூரத்தை பார்க்கிற அன்பு தம்பி, எஸ், நீ நங்கூரம் போல இயேசுவுக்காக நீ ஆழமா இருக்கணும். ஸ்தோத்திரம். அந்த நங்கூரம் எப்படி அந்த கொடிய புயல்லையும் அந்த கப்பலை நிறுத்தும். அதே போல குடும்பத்துக்கு விரோதமா வீசுகிற ஒரு கொடிய புயல், ஆனா நீ கிறிஸ்துவின் மேல வைத்திருக்கிற அந்த நங்கூரம் உன் கப்பலை கீழே சாய விடாத உன் குடும்பத்தை நிறுத்தும் தம்பி. ஆமென். இயேசுவை இன்னும் நீ ஆழமா பிடிக்கணும். அந்த விசுவாச நங்கூரம் இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த விசுவாச நங்கூரத்தை கிறிஸ்துவின் மேல இன்னும் ஆழமா அதிகமா ஜெபிக்கணும். உன் குடும்பத்தை ஒரு நிமிஷத்துல பிசாசு தாச்சிருவான். ஒரு நிமிஷத்துல பிசாசு உன் குடும்பத்தை முன்னெடுத்துருவான். ரொம்ப கவனமா இருக்கணும் தம்பி. சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். ஷாகதுலா பரபர் ஷாபர். கண்ணாடி மீன் தொட்டி பார்க்கிறது. சோத்ரம். கண்ணாடி மீன் தொட்டி ரொம்ப சென்சிட்டிவானது. உன் கையில சுத்தியில வச்சு நீ அடிச்சுனா ஒரு நிமிஷத்துல உடஞ்சு போயிடும். நீ கவனமா அந்த மீன்களை பாதுகாக்கணும். அந்த கண்ணாடி தொட்டி ரொம்ப கேர்லெஸ்ஸா நீ ஹேண்டில் பண்ணிடாத. உன் வாழ்க்கை ஒரு மீன் தொட்டி போல தம்பி. நீ கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ணிடாத, உடஞ்சிரும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அநேகருக்கு நான் ஆசீர்வாதமா உன்னை நான் வைக்கணும் ஆசைப்படுகிறேன் தம்பி. ஏசப்பா சொல்லுகிறார்.